இஷிகர் முனிவர் கூறியபடி சிகண்டி விஜனம் விழா நடைபெறும் இடத்திற்கு செல்கிறாள். அங்கு பல கந்தர்வர்கள் கூடியிருந்ததை சிகண்டி பார்க்கிறாள். ஒரு கந்தர்வன் சிகண்டியை கவனித்து அவளிடம் பேச வருகிறான். நாம் இருவரும் நம் உருவத்தை மாற்றிக்கொள்ளலாமா என்று அவன் கேட்கிறான். சகண்டி அதற்கு சம்மதம் தெரிவிக்கிறாள். இருவரும் தங்கள் உருவங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். சிகண்டி ஆணாகவும் அந்த கந்தர்வன் பெண்ணாகவும் மாறுகிறார்கள். அதன்பின் சிகண்டி பல கலைகளை கற்று தேர்ச்சி பெறுகிறாள். சிகண்டி சிறந்த வீரனாக திகழ ஆரம்பிக்கிறாள். சிகண்டி தன் தந்தை துருபதனை சந்திக்க திரும்பிச் செல்கிறாள். நடந்த எல்லா விஷயங்களையும் விரிவாக தந்தையிடம் கூறுகிறாள். பின் தந்தையை பார்த்து, இனி பீஷ்மரை பார்த்து பயப்பட வேண்டாம் என்று சொல்கிறாள். துருபதன் மகனாக மாறிய தனது மகளை அன்புடன் ஏற்றுக்கொள்கிறான். அம்பை அஸ்தினாபுரத்தை விட்டு சென்ற பின் ஒரு நல்ல நாளில் பீஷ்மர் விசித்திரவீரியனுக்கு அம்பிகை மற்றும் அம்பாலிகையை திருமணம் செய்து வைக்கிறார். 7 ஆண்டுகள் கடக்கின்றன. விசித்திரவீரியன் கடும் காசநோயால் பாதிக்கப்பட்டு இறந்துவிடுகிறான். சில நாட்கள் கழித்து சத்யவதி பீஷ்மரை அழைத்து பேசுகிறாள். மகனே, உன் தம்பி மக்கள் பேறு இன்று இறந்துவிட்டான். சந்தனுவின் குலம் தழைக்க வேண்டும் என்றால் நீ அம்பிகை மற்றும் அம்பாலிகையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிறாள். அதற்கு பீஷ்மர் மரியாதையுடன் பதிலளிக்கிறார். அன்னையே, நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நீங்கள் கூறுவது தர்மமே என்றாலும் என் சபதத்தை நான் மீறமாட்டேன் என்று உறுதியாக மறுக்கிறார் பீஷ்மர். மகாபாரதம் கதையை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.